தமிழக தமிழர்களும் விஜய் பண்ண வழக்கங்கள் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா மாயன் இந்த படத்தோட விதா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைனை பத்தி சொல்லணும்னா இந்த படத்தோட கதாநாயகனை முதல்ல அறிமுகப்படுத்துறாங்க நம்ம வினோத் அவர்கள். ஸோ இவருக்கு ஜோடியா நம்ம பிந்து மாதவி அவர்கள் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. நம்ம பிந்து மாதவியோட அப்பதான் இந்த கம்பெனியோட ஓனர். ஸோ இவர் வந்து நிறைய ப்ரெஷர் நம்ம ஹீரோக்கு தராரு. நம்ம ஹீரோ வந்து இன்னசென்ட்டாக இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும் போது அவர் கொடுக்குற வேலையை ப்ரெஷரில் எப்படி தாங்குறாரு. ஸோ இவர் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஐடியா தராரு. அதாவது அங்கங்கே சீக்ரெட் ஸ்பை இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து டைரெக்டாக மணி அனுப்ப முடியாது. அப்படி டைரெக்டாக மணி அனுப்புனா அந்த ஸ்பை யாருன்னு தெரிஞ்சு அது பெரிய பிரச்சனை ஆகிடும்னு சொல்லி ஒரு சில பிரச்சனைகள் போயிருக்கும். அதுக்கு நம்ம ஹீரோ ஒரு ஐடியா தராரு. ஸோ அதன்படி நடக்கிறாங்க. ஸோ அவருக்கு அதனால சில பிரச்சனைகள் வருது. நம்ம ஹீரோ அவருடைய வாழ்க்கை எப்படி வாழ்றாரு அப்படின்னு காட்டினாங்க. பட் ஆனால் மாயன் அப்படின்ற ஒரு மாய கேலண்டர் வந்து வெளியே வர ஆரம்பிக்குதுங்க. இந்த உலகம் வந்து 13 நாள் அழிஞ்சிடும், உன் இஷ்டத்துக்கு வாழ ஆரம்பி அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு ஒரு மெசேஜ் வருது. ஸோ அங்கங்கே அவருக்கு அது தெரிய வருது. ஒரு பெரிய பாம்பு அவர் வந்து சரக்குன்னு பேக்ரவுண்டில் வந்து குத்துது. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த உலகம் வந்து 13 நாள் அழிய போது, நம்ம வாழ்க்கை நம்ம வாழணும்னு சொல்லி அந்த ஹீரோ அவர்கள் வாழ ஆரம்பிக்கிறார். அவருடைய வாழ்க்கை எப்படி மாறுது, அவர் இஷ்டத்துக்கு எப்படி வாழ ஆரம்பிக்கிறாருன்னு தான் இந்த படத்தோட ஒன்னர். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நம்ம ஹீரோ அதாவது வினோத் அவர்கள் வந்து அவருடைய வேலையை வந்து செஞ்சுக்கிட்டு அப்புறம் இன்னசென்ட்டாகவும் இருந்துக்கிட்டு ஒரு பிரச்சனைனா பயந்து ஓடிக்கிட்டு இந்த மாதிரி தான் காட்டியிருக்காங்க. ஆனால் இந்த உலகம் 13 நாள் அழிய போது, எல்லாருமே சாவதான் போகிறோம் அப்படின்னும் போது தான் வாழ்க்கையை தான் வாழாமல் வேறு யார் வாழ போகிறா அப்படின்றதுனால அந்த ஹீரோ சில பிரச்சனைகளை தலையிறாரு. அவர் இஷ்டப்படி வாழ ஆரம்பிக்கிறாரு. சில கடன்களை வாங்குறாரு. ஆனால் இப்போ எத்தனை கோடி வாங்கினாலும் அதை திரும்ப வாங்குறதுக்கு எவனும் இருக்க போகிறதால 13 நாள். ஸோ அதனால அவருடைய இஷ்டத்துக்கு பணத்தை கடன் வாங்குறாரு. ஆனால் அடைக்கவும் எவனை கேட்க போகிறதில்ல. அதனால நம்ம ஹீரோ அவருடைய இஷ்டம் போல் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய லவ்வர் பிந்து மாதவிக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. எத்தனை நாள்லாம் காத்துக்க முடியாதுமா, நாளைக்கு காலைல கல்யாணம் வந்தனா தாலி கட்டி உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போய்டும் அப்படின்னு வந்து தாலி கட்டி நம்ம பிந்து மாதவி அவர்களை மனைவி ஆக்கிறாரு. சீக்கிரமாக கல்யாணம் ஆகி சீக்கிரமாக கசமசா பண்ணி நம்ம ஹீரோ வந்து அவருடைய வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி வாழ்க்கையை யாருங்க அனுபவிக்க முடியும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நம்ம ஹீரோட வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கும் போது இந்த உலகம் கடைசி நாளை நெருங்கும் போது நம்ம உலகம் அழியுதா இல்லையா, நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னு ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆரம்பிக்கும் போதும் சரி, கிளைமேக்ஸ் முடியும் போதும் சரி அனிமேட்டடில் தாங்க முடிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம படத்தோட டைரக்டருக்கு அனிமேஷனாக ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதனால் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே வந்து நிறைய இடங்கள் அனிமேஷன் கொடுத்து நிறையவே பண்ணியிருக்காங்க. இந்த மாயன் கலண்டர் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 2012 உலகம் அழிய போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த உலகம் அழியறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் மனிதர் பண்ணாங்க, ஸோ இந்த உலகம் அழியது அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் என்னென்னால் நடக்க போகுது அப்படின்னு சில விஷயங்கள் தான் இருக்குது. ஸோ இந்த உலகம் அழிய போகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த ரூல்ஸு ரெகுலேஷனு இன்பம் துன்பம் கஷ்டம் நேரம் இதை எதுவுமே பார்க்க மாட்டான். அவன் இஷ்டத்துக்கு வாழ ஆரம்பிப்பான். ஸோ அது எதுவாக இருந்தாலும் சரி, மனுஷன் அவன் இஷ்டத்துக்கு வாழ ஆரம்பித்தானா உலகம் வந்து கண்டிப்பாக அழியிற நிலைமை தான் சொல்ல முடியும். ஏன்னா கரிகாலம் முட்டி போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அப்படி இருக்கும் போது இந்த மாயன் கேலண்டர் எப்படி வெளியே வருது, இந்த பூமி நிஜமாக அழிய போதா, இந்த 13 நாள் உலகம் அழிய போகுது அப்படின்றாங்களே அதெல்லாம் உண்மையான்ற மாதிரி நிறைய இடங்களை கொடுத்து பயங்கரமாக காட்டியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கும் சில பேருக்கு வந்து தெரியும். அதாவது அந்த மாயன் அந்த வம்சம் சேர்ந்தவங்களுக்கு இது தெரியும். அந்த மாதிரி எனக்கு கொடுத்து இந்த விஷயத்த ரொம்ப நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. ஒரு வேளை உலகம் உண்மையாக அழியறதுக்கான வாய்ப்பு இருக்கா? பல லட்சம் கோடி இந்த உலகம் சுற்றி இருக்கு. கண்டிப்பாக அழியறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதை பார்க்க நம்ம இருக்க போகிறதில்ல. ஸோ எதிர்கால சங்கதிகள் இப்படி வரப்போகிறாங்க, அவங்க எப்படி இந்த உலகத்தை பார்த்துக்க போகிறாங்க, இல்லை இந்த உலகத்தை விட்டு வேறு உலகத்துக்கு போகிற ஐடியா இருந்து அவங்க ட்ராவல் பண்ணி வேறு உலகத்துக்கு போயில இந்த உலகம் வந்து மாசு ஸோ ஜூன் ஜூபிட்டர் மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஸோ உலகம் இருக்கும் வரை நம்ம வாழ்வோம் அப்படின்றது தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த உலகம் அழிய போது தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் செய்கிற முதல் விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து என்ன செய்வேன்னா இந்த உலகத்தை நல்லா சுற்றி பார்க்கணுன்னு தான் ஆசைப்படுவேன். ஏன்னா இந்த உலகத்தில் எனக்கு சென்னையை விட்டால் வரைக்கும் வழி தெரியாதுங்க. அதனால வந்து கண்டிப்பாக ட்ராவல் பண்ணணுன்னு ஆசைப்படுவேன். ஸோ இஷ்டப்படி சந்தோஷமாக இந்த உலகத்தை சுற்றி பார்க்கும் போதே இறந்தாலும் சந்தோஷம் தானே, யாருக்கு எத்தனை பேர் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் நிறைய விஷயங்களை கொடுத்து என்டர்டைன்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் ஒரு கோட் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஆனால் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. ஸோ அங்கங்கே ஹீரோ வந்து ஒரு பெரிய பயங்கரமாக காட்டணும்னு நினச்சி சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. எனக்கு சீப்பு தான் வந்துச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து இந்த படம் வந்து பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்கணும், சூப்பராக இருக்கணும், மக்கள் என்டர்டைன்மெண்ட் பண்ண வைக்கணும், அனிமேஷன் மக்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி அது இதுன்னு போட்டு வச்சு செய்யும் செஞ்சுருக்காங்க. பட் உண்மையாகவே படத்தை செய்யல பார்க்குற நம்மள தான் செஞ்சுருக்காங்கன்றத கடைசியில் அதை தெரிஞ்சுப்போம். ஸோ இந்த மாயன் படம் எப்படி இருக்குது அப்படின்னா டோட்டலி இஸ் டிஃப்ரெண்ட் வெரிட்டிக்கல் அண்ட் வேரியேஷனாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் பார்க்குறதுக்கு
பயங்கர ஃபன்னாக இருக்கும். அனிமேஷன் பிடிக்கும்னா இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். அனிமேஷன் பிடிக்காதுன்னா தப்பி கூட நான் சொல்லுவது இது இல்லை. ஸோ என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, என்ஜாய் பண்ணுறதுக்கும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோ பார்க்குறீங்க இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு படம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப சாமி இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண கூட பார்த்து பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்காகவே கடலில் இருக்க மாதிரி இந்த ஒரு செட்டப் பண்ணியிருக்கேன். ஸோ இது முழுக்க உங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன். இது செட்டப் உங்களுக்கு ஓகேவா இல்லையா அப்படின்றத நம்ம கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கு, மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.